మేడం మేడం ready okay so I feel he has inherited from Sri Karunanidhi the leadership qualities, the efficiency of administration and the devotion to the welfare of the people. As Karunanidhi has taken the inspiration from the philosophy of Periyar Ramaswamy Nayakar, so also Stalin is inspired. He is young, dynamic and handsome. He is also handsome at heart also. I request him now to speak. ಈ ಮಹಾಕಾರ್ಯ ಕ್ರಮನಿಗೆ ವಿಚೋಚನ ಸಭಾಧ್ಯಕ್ಷರು ಗೌರವನೀಯರು ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ ರಾಜ್ಯಾಂಗ ಉನ್ನತ ವಿದ್ಯಾಭ್ಯಾಸ ಮಂತ್ರಿ திரு மாணிக்க வரப்பிரசாத் அவர்களே, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா திரு வீரமணி அவர்களே, మాజీ పార్లమెంట్ సభ్యులు డాక్టర్ మందరవి గారికి, ఈ చిత్రానికి మాటలు రాసిన డాక్టర్ మహాకవి కట్టి పద్మారావు గారికి, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய செயலர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஜெயக்குமார் அவர்களே, ಅದೇವಿಧಂಗ ಈ ಸಭೆಗೆ ಪ್ರಯೋಜಕ ಆವ ನೀಡಿರುವುದರ ವಿಶೇಷಣ ಫಾರ್ಮರ್ ಚೀಫ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಆಫ್ ಗವರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಆಂಧ್ರ ಪ್ರದೇಶ್ ಶ್ರೀ ಕಾಕಿ ಮಾಧವರಾವ್ ಕಾರಗಿ, महात्मा ज्योतिराव फुले इंस्टीट्यूट ऑफ सोशल जस्टिस की सेमिना श्री टी सुधाकर कारिगी, राष्ट्रीय दलित सेना अध्यक्षರು ಶ್ರೀ ಜೆ.ಪಿ. ರಾಜಿ ಗಾರಿಗೆ, ವಿಜಯವಾಡ ನಾಸ್ತಿಕ ಕೇಂದ್ರನಿಗೆ செந்தினா டாக்டர் கோர விஜயன் காரகி, பெரியார் என்கிற திரைப்படத்தில் தந்தை பெரியாருடைய வேடம் ஏற்று இந்த திரைப்படத்தில் பெரியாரை வாழ்ந்து காட்டியிருக்கக்கூடிய என்ற அருமை திரு சத்யராஜன் அவர்களே, மணிகண்டர் அவர்களுடைய பாத்திரத்தை ஏற்று நடித்துள்ள திருமதி புஷ்பு அவர்களே, பெரியார் பற்றி பாத்ரூம் போஜிஞ்சின ஸ்ரீ பேலகலா சத்யநாராயண கழகி, இந்த சிறப்பான திரைப்படத்தை இயக்கி தந்தை பெரியார் அவருடைய தொழிலுக்கு பெருமை சேர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பிற்குரிய இயக்குனர் ஞான ராஜசேகர் ஐஏஎஸ் அவர்களே, லிபர்டி கிரியேஷன்ஸ் நிறுவனத்தை சார்ந்த திரு வி அன்புராஜ் அவர்களே, ಈ ಸಭೆಗಳು ನಿಶ್ಚಯಿಸಿದ ಪತ್ರಗಳು பெரியார் ಅಭಿಮಾನಗಳು ಅಂತರಿಕ ನಮಸ್ಕಾರ. నాకు தேவர் అంధకారాలు దాని గురించి నేను తమిళలో మాట్లాడుతున్న పలుకుని పర్వదన్ சுயமரியாதை சுடர் மூட நம்பிக்கைகள் ஒழித்து பெண்ணுரிமை இவற்றிற்காக இறுதி மூச்சு வரை அயராது உழைத்த சமூக புரட்சியாளர் தந்தை பெரியார். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை ஒரு சிறிய திரைப்படத்தில் நிச்சயமாக அடக்கிட முடியாது. என்றாலும் தந்தை பெரியார் அவர்களின் புரட்சிகரமான சமூக சீர்திருத்த கருத்துக்கள்
எந்த ஒரு குறிப்பிட்ட மாநிலத்திற்கோ மக்களுக்கோ சொந்தமானது அல்ல. அது இந்திய நாட்டில் வாழும் அனைவருக்கும் பொதுவானது. சாதி அடிப்படையில் மத ரீதியிலும் தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அடக்கி வைக்கப்பட்ட சுரண்டப்பட்ட மக்களுக்காக போராடியவர் தந்தை பெரியார். மதத்தின் பெயரால், புராண இதிகாசங்களின் பெயரால் மூட நம்பிக்கைகள் உருவாகி சமுதாயத்தில் உயர்ந்தவன், தாழ்ந்தவன், தீண்டத்தகாதவன் என்று பல்வேறு கொடுமைகள் எல்லாம் நிலவுவதை எதிர்த்து போராடியவர் பகுத்தறிவுக்காரவன் தந்தை பெரியார் அவர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் பகுத்தறிவு உள்ளது. அதை கொண்டு நல்லது எது, கெட்டது எது என்பதை உணர வேண்டும். மூல பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும். தன்மானத்தோடு சுயமுறை அனைவரும் வாழ வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். பெண்களை அடக்கி வைக்கின்ற போக்கினை அவர் சாடினார். ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் உரிமை உண்டு, திறமை உண்டு என்பதை அவர் உணர்த்தினார். அவருடைய போராட்டத்தை, அவர் மேற்கொண்ட கடும் பணியை இந்த திரைப்படம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. NAG நிறுவனம் இந்த பெரியார் திரைப்படத்தை தெலுங்கு மொழியில் ஆந்திர மாநிலம் முழுவதும் வெளியிடுகிறது. அதற்கான புரட்சியாக இது பல்வேறு பகுதிகளில் திரையிடப்பட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இதை ஒரு தொடக்க விழாவாக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். திராவிட இனத்தைச் சேர்ந்த தெலுங்கு மொழி பேசுகின்ற மக்கள் வாழும் ஆந்திர மாநிலத்தில் இத்திரைப்படத்தை வெளியிடும் விழாவில் கலந்து கொண்டு திரைப்படத்தை தொடங்கி வைக்கக்கூடிய அரிய ஒரு வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடிய மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். இந்த திரைப்படம் ஆந்திர மாநிலம் முழுவதும் திரையிடப்பட வேண்டும். தந்தை பெரியார் அவர்களின் கருத்துக்கள், கொள்கைகள் தமிழகத்தில் ஏற்படுத்திய மறுமலர்ச்சி ஆந்திராவிலும் ஏற்பட வேண்டும் என்ற என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட கழகத்தினுடைய